சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம லேட்டாக எழுந்து லேட்டாலாம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் பண்ண முடியாது. காலையிலே வந்து எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிவிட்டு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பணும். இன்றைக்கி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் சட்னியும் பண்ணியிருந்தேன். லன்ச்சுக்கு வந்து நான் வந்து மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு பன்னீரை ஃபஸ்ட்டு பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதே பேன்லேயே வந்து கொஞ்சோண்டு கார்லிக், பச்சை மிளகா, வெங்காயம், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் பாதியாக சாட்டே ஆகிட்ட பிறகு அதிலே முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டேன். ஒன்ஸ் ஸ்க்ராம்பிள் ஆகிட்ட பிறகு நான் ஆல்ரெடி வந்து பாசுமதி ரைஸை வந்து ஊற வச்சு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். பன்னீரையும் ஆட் பண்ணி குக் பண்ணி வச்சுருந்த ரைஸையும் ஆட் பண்ணி சால்ட், பெப்பர் கூட ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு மிக்ஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். சின்னவங்களாக இருக்கும்போது காலையில் சீக்கிரம் எழுந்து ஸ்கூலுக்கு போகிறோம். பெரியவங்களாகிட்ட பிறகு ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு காலையில் சீக்கிரம் எழுந்து செஞ்சு கொடுக்குறோம். இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி மைண்டில் போயிட்டு இருந்தது. ஒரு மாதம் லீவுக்கு அப்புறம் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்து எல்லாம் பண்ணதில் வந்து ரொம்ப வந்து ட்ரௌஸியாக இருக்க மாதிரி இருந்தது. கடகடன்னு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வச்சு கொடுத்துட்டு லஞ்சும் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு சுட சுட டீ போட்டு குடித்தா தான் வந்து டே நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகும். என்ன மாதிரி யார் யாருக்கு ஃபீல் ஆகுச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.